திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் கிளாக்காட்டுப்புதூர், காங்கேயம் அருகே உள்ள ஊர். கண்ணுக்கட்டி தூரம் போகிறா தான் கிடக்கு. அங்கே ஒரு போகிற கிடக்கு, இங்கே ஒன்று புகையாக தான் கிடக்கு. நீங்கள் 2 போர், அது ரொம்ப ஆழம் போட்ட மாதிரி இருக்கு. 1000 அடி. 1000 அடி. அதுவும் 1000 அடி தானே? இது 1400. ஓ, அதுதான் 1400. நம்ம கார் அடி பழைய போர். இப்போ 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது முதல் ஸ்கேனு. இது வடக்க நோக்கி 2வது ஸ்கேன். 40 மீட்டருக்கான 2வது ஸ்கேன். 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு மட்டம் மட்டும் கிடைக்கும். அதில் புகை கூட அடங்காது. ஒரு மட்டம் முறிஞ்சு மறுபடியும் புகையாக போகும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக கடினமான பாறை. 1500 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வெறும் 350 அடியில் மட்டும் ஒரு சுமாரான, மிக மிக சுமாரான ஒரு மட்டம். ஸோ இந்த ஏரியாவில் ஆழமாக போர்வெல் போட்டதில் அர்த்தமே இல்லை. ஏற்கனவே 2 போர்வெல் போட்டிருக்காங்க 1000 அடி கடந்து. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த 400 அடிக்குள்ள ஒரு மட்டம் இருந்திருக்கு. இங்கே மேற்கொண்டு ஆழப்படுத்தினால அதில் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே எதுவும் இல்லை. இந்த வேறு பைப்லைன் ஓரமாகவே நாங்கள் ஸ்கேன் பண்ணுறதுனால பைப்லைன் எஃபெக்ட் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரல. இந்த பைப்லைனை விட்டு விலகி தூரமாக ஆய்வு பண்ணி செய்யும்போது தான் இந்த பைப்லைன் ஆழத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளை தவறான ரிப்போர்ட்டு கொடுக்குது. அதனால் பைப்லைன் மேலேயே அதை ஒட்டியே ஆய்வு பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இது வடக்கு நோக்கி 3வது ஸ்கேன். 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் 32.5 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில். அது முதல் ஸ்கேன் அடையாளம் 2 அடையாளத்தை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஸ்கேன் நடக்கக்கூடிய பகுதியில் இதில் ஒரு போர்வெல் 1000 அடி ஆழத்துக்கு போர்வெல் போட்டு சும்மா கிடக்கு. இது பைப்லைன் ஓரமாக தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அந்த ஓரமாக பார்க்கறதுனால, அதுக்கு அருகிலே பைப்லைன் அருகிலே பார்க்கறதுனால அதனுடைய எஃபெக்ட் இங்கே வராது. பைப்லைனை விட்டு விலகி போகும்போது தான் இது பைப்லைனுடைய எஃபெக்ட்னால ஆழத்தில் தண்ணி இருக்க மாதிரி தவறான ரிப்போர்ட் வருது. இது போட்டு எவ்வளோ நாள் ஆகுது இந்த போர் போட்டு? இது பயன்பாட்டுக்கு எதுவும் கொண்டு வரல? கொஞ்சம் லைட் அடிச்சிட்டு இருக்குதுங்க தண்ணி. ஓ, மோட்டர் வச்சுருக்கீங்க? இல்லை, கம்பர்ஸ் ஏரில் போட்டுங்க. ஒரு விட்டு அடிச்சிட்டு இருக்கு. சரி சரி. இப்போ எத்தனை அடியில் வந்துச்சு? 70 அடி இல்லைங்க. 70 அடியில். அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒன்றும் இல்லை. பார்ப்போம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 3வது ஸ்கேனில் அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவி ஆரம்பத்தில் நாங்கள் 2வது ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஸ்கேனில் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு லைட்டாக இருக்குது. இங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போரை போட்டிருக்க மாட்டாங்க. இடத்தினுடைய வடக்கு ஓரத்துலேருந்து வடக்கு ஓரத்துலேருந்து தெற்க நோக்கி இது 4வது ஸ்கேனு. 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேன் அவங்க ஆல்ரெடி போர் போட்ட அது பக்கத்தில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் பார்த்ததில் 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் பரவாயில்ல. இது என்னது, தேங்காயா கம்பா அடையாளம் வச்சுருக்குது? எதுங்க சார் இந்த அடையாளம் வச்சுருக்கீங்களா? அது கம்பா தேங்காயான்னு எதை வச்சு அடையாளம் வச்சுருக்கீங்க? தேங்காயா? தேங்காய் எல்லாம் இங்கே தேங்காய் விளைச்சல் அதிகம்னா தேங்காயை உருட்டிட்டு அலையிறியா? இல்லைங்க சார். அவை என்னமோ எலுமிச்சம்பழத்தை தேங்காய் ஒவ்வொரு கல்லையும் வச்சு விதவிதமான கல், வெங்கக்கல், கருங்கல். ஒரு ஆள் இந்த இங்கே போனோம்ல திம்பம் பெருகுன்னு மாவெல்லம் போன
அங்கே ஒரு ஆள் ஒரு பையன் தூக்கிட்டு வர்றாரு வெயிட்டாக. சரிங்க. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு அவருடைய ப்ராப்பர்ட்டி எடுக்காரு, கல் விதவிதமான கல் கட்டி தொங்க விட்டுக்காரு கயிறில். சரி. அதை வச்சு ஆட்டி கலையிறாரு. வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை மரத்தை பிடிக்கிறாங்க. தண்ணி இருந்துன்னா சுற்றுது, சுத்தாது அப்படின்னு. நான் எந்த மூடநம்பிக்கை சைடும் நான் போக விரும்பலை. இந்த விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வில் ஏன் கவனக்குறைவுனால தவறு நடக்கும், புரிஞ்சுட்டிங்களா? சரி. நம்ம 100 ராக்கெட் விட்டால் 10 ராக்கெட்டு எங்கேயாவது விழுந்துடும். 90 ராக்கெட்டு 93 ராக்கெட்டு தான் டார்கெட் அச்சீவ் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நான் நிற்கணும். இப்போ இதில் பைப் லைன் போகுதான்னு கவனிக்கணும். இந்த ரோட்டு ஓரமாக பைப் லைன் இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் இங்கே வரும். அதுக்கு இப்போ வேறு ஷார்ட்டாக 5 மீட்டர் வச்சு பார்ப்பேன், சரிங்க. அது உண்மை தானா அப்படின்னு. ரோட்டோரில் அந்த வெள்ளக்கோட்டில் பக்கத்தில் போகுதுங்க. இது செயற்கையான இதுலங்க, அந்த அவர்கிட்ட கொடுங்க, பக்கத்தில் இருப்பார். வேறு இயற்கையாக உள்ள பானை கிடையாது இல்லையோ? இங்கே சார் மழைக்காலம் இதுதான் கிடைக்குங்க எங்களுக்கு. இது கிழமை காலம், இது பார்டரில் இருக்குன்னாரு சார். அதுதான் முடியலைங்க. மைக்கில் கரையில் தண்ணி ஓட்டுறதுனால இந்த பக்கம் 4 கிலோமீட்டர், அந்த பக்கம் 4 கிலோமீட்டர் செழிப்பாக இருக்குன்ட்டு மைக்கில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேன் ஒரு கம்ப்ரஸர் ஓடும், தினமும் ஒரு 2000-4000 லிட்டர் தண்ணி கிடைக்கும். 3வது ஸ்கேனு அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேனும் அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேனில் ஒரு நல்ல பாயிண்ட் வந்துச்சு. பட் அது ஏற்கனவே அவங்க போர்வெல் பட்டனுடைய பாதிப்பு. அது 5 மீட்டர் ஸ்கேன் செய்து அதை உறுதி செஞ்சாச்சு. இது 7வது ஸ்கேன், இதுலேயும் பாயிண்ட் இல்லை. ஆக மொத்தம் 7 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சதில் 2வது ஸ்கேனில் மட்டும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2000 லிட்டர் தண்ணியிலேருந்து 4000 லிட்டர் அளவுக்கு இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பு.